ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஜாம் ரோல், ஸ்விஸ் ரோல்னால சொல்லுவோம் இல்லைங்களா, பேக்கரியில் எப்படி செய்கிறாங்க, சிம்பிளாக ஒரு 4 இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் பீட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து நாம் வந்து இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் டைரெக்டாக. நீங்கள் பவுட்ரு பண்ணுறேன்னா ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக வந்து சர்க்கரையை சேர்க்குறேன். 3 பேட்சாக சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அடித்து எடுத்துகிட்டு இது கூட வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ளார் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் கேக் ஃப்ளார் தான். ஆல்ரெடி கேக் ஃப்ளார் எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இந்த கேக் ஃப்ளார் வந்து நான் 3 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி, அவ்வளோதான். இதுக்கு வந்து பட்டர், ஆயில், மில்க்கு, அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் கிடையாது. இவ்வளோ தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேக் பண்ண போகிறோம். என்கிட்ட கரெக்டான ட்ரே இல்லை, அதனால் வந்து குக்கி ட்ரேயை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் கண்டிப்பாக வந்து அடியில் வந்து கொஞ்சம் தீஞ்சு தான் போகும். பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஷீட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இதை வந்து ப்ரீஹீட் பண்ண அவன் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 150 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். நான் அது வந்து அடியில் இதாகும். எனக்கு வந்து ஒரு 35 மினிட்ஸ் வந்து எடுத்துது. இப்போ இது நல்லா கூலிங் ரேக்கில் ஆற விட்டு அந்த பேக் சைடு வந்து கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறமா நான் மிக்சடு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஜாம் வேணால் எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம். அதை வந்து ஒரு கப்பில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் லூசன் பண்ணுறக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம எதுவுமே வெட் இன்க்ரீடியன்ட் அதிகமாக சேர்க்காதங்காட்டி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் சுகர் சிரப் வச்சு சோக் பண்ணிக்கிறேன். சோக் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஜாமை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா பிடிக்கணும், நிறையா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கண்டெய்னர் மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா கிட்ஸுங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கோல்டு வேறு, இந்த சீசன் வந்து இப்போ வந்து கோல்டு இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா பிடிக்கணும், நிறையா சேர்த்துக்கோங்க. மேலே டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து தூவிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே ரோல் பண்ணணும். கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகிரும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி மெதுவாக அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்க பேப்பரை வச்சு கொஞ்சம் டைட் பண்ணி நீங்கள் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி டைட்டன் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அப்படியே டைட் ஆகும். டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில், நீங்கள் இதில் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். அப்போ தான் வந்து இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா நான் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இப்படியே பிடிக்கும்னா இதே போதும்னா நீங்கள் இப்படியே வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்து அதே போல் நான் இன்னொரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இன்னொரு கண்டெய்னர் ஜாம் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து இது பண்ணிக்கோங்க. சைட்ஸில் போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக அந்த இதில் தூவி விட்டு ஒரு பிளேட்டில் கூட தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் வந்து இந்த ஜாமில் வந்து ஸ்டிக் ஆகிக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சுது. இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 4 இன்க்ரீடியன்ட் தான், வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் இதெல்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்பெல்லாம் சோக் பண்ணியிருக்கங்காட்டி நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உங்களுக்கு வரும்.